ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். யாரெல்லாம் நீட் எக்ஸாம்க்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸுங்க. அது என்னன்னா, நம்ம அருண் அகாடமி நீட் எக்ஸாம்க்காக ஆன்லைன் ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இது குறிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. அதே போல இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கூடவே சார் எதெல்லாம் முக்கியம்னு சொல்றாங்களோ அதை நீங்க சரியா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை நீங்களும் 1க்கு 2 தாட்டி படிச்சு பாத்தீங்கன்னா உங்க மனசுல நல்லா பதிஞ்சிருங்க. ஃபியூச்சர்ல நீட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவா சரியான பதிலளிக்க உதவியா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருக்குன்னா அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதை அடுத்த வீடியோல கிளியர் பண்ணிடுவோங்க. அடுத்ததா நீட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரு தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு கேட்டு வந்திருந்தீங்க. அதுவும் இப்ப ரெடியா இருக்குங்க. இது முழுக்க முழுக்க நீட் என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோங்க. இதுல பயாலஜில 2 வால்யூமா தனித்தனி புத்தகங்களும், பிசிக்ஸ்ல 2 பகுதிகளா தனித்தனி புத்தகங்களும் மற்றும் கெமிஸ்ட்ரிக்கு 2 பகுதிகளா தனித்தனி புத்தகங்களும் இருக்குங்க. அதே போல ஒவ்வொரு பாடத்துக்கும் நீட் முக்கிய வினாவிடைகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல இருக்குங்க. இதை நீங்க வாங்கணும்னா கீழே நாங்க கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர் 9994983313 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு தமிழ் மீடியம் நீட் புத்தகங்களை நீங்க வாங்கிக்கலாங்க. அடுத்ததா நீங்க நீட் முழு மாதிரி தேர்வுகளை எழுதி பயிற்சி எடுப்பதற்காக ஆன்லைன் எக்ஸாமும் நாங்க ப்ரொவைட் பண்றோங்க. இது முழுக்க முழுக்க நீட் தேர்வுல இருப்பது போலவே தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல பயாலஜில 90 கேள்விகளும், பிசிக்ஸ்ல 45 கேள்விகளும், கெமிஸ்ட்ரியில 45 கேள்விகளும் இருக்குங்க. இதுக்கு மொத்தம் 720 மதிப்பெண்கள்ங்க. நீட் தேர்வுல இருப்பது போலவே நெகட்டிவ் மார்க்கும் இருக்குங்க. இந்த தேர்வை முழுமையா எழுதி முடிச்ச பின்னாடி உங்களுக்கு மதிப்பெண்களையும் அதே போல இந்த தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள்ல உங்களுடைய தரவரிசை அதாவது ரேங்க் என்னன்னு பாத்துக்கலாங்க. சரிங்க, இன்னைக்கான டாபிக்க பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிபிகேஷனா வருங்க. நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீட் பயாலஜி சுவாச மண்டலம் ஆறு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம பார்க்கலாங்க. இது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பேட்டர்ன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் ரெப்டைல்ஸ்க்கு தனியாக இருக்கும், ஆறு ஃபிஷஸ் அதாவது நம்ம ஊர்வனை, பரப்பனை, இது மாதிரி வந்து மேமல்ஸ், பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு ஹியூமன் பீயிங்ஸோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலா நம்ம அதர் அனிமல்ஸ்ல எப்படிங்க இருக்கு ஆர் ஒரு ஜென்ரலான கான்செப்ட் வந்து என்ன, இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம உள்ள போனீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இதுல சுவாச மண்டலம், சுவாசத்தினுடைய பணிகள் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. டெஃபினிஷன்ன்றது இவ்வளோதான். அட்மாஸ்பியர் இருக்கும். அட்மாஸ்பியரில் டிஃப்ரெண்ட் கேஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும், கேஸஸ் வந்து இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அண்ட் அதர் கேஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதில் இந்த அட்மாஸ்பியர்லேருந்து வர கேஸ் அதுக்கப்புறமா வந்து இன்ட்ராக்ஷன் வித் நம்மளுடைய பிளட்டு ஆர் அதர் அனிமல்ஸோடைய பிளட் கூட வந்து கனெக்ஷன் வந்து ஆகும். ஓகேங்களா? இதுல நடுவுல வந்து என்ன ப்ராசஸ் வந்து போகுது, என்ன ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து போகுது, ஆர் எந்த ஆர்கன் மூலமா இந்த அட்மாஸ்பியர் கேஸ் ஆக்சிஜனா இருக்கட்டும் இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து எப்படிங்க பிளட்குள்ள வந்து என்டர் ஆகுறாங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இதுல ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் வந்து ரெகுலேஷன் வந்து பண்ணுவாங்க. நம்ம ப்ராப்பரான ரெஸ்பிரேஷன் இருந்தா அந்த pH கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே வந்து வாங்க. இது நம்ம அதர் பேத்தோஜென்ஸ். ஓகேங்களா? இது மைக்ரோப்ஸ் ஆர் பாக்டீரியா, வைரல் இன்ஃபெக்ஷன் ஆர் ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே வந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா டஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? இதெல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி இல்லைன்னா அது வர மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வெளியே அனுப்புறது, இது மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம சுவாசத்தினுடைய பணிகளுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 4th பாயிண்ட் வாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரெஸ்பிரேஷன்ன்றது நம்ம குரலொலிக்கான ஒரு கான்செப்டாக வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த ப்ராப்பராக நம்ம லாங்குவேஜ் பேசும்போது ஆற நம்ம
கம்யூனிகேஷன் வந்து பண்ணும்போது அதர் பீப்புள்ஸ் கூட இவங்க ஓரளவுக்கு வந்து ப்ராப்பர் கண்டிஷனுக்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் இதுதாங்க ஒரு நெசசரியான ஒரு கான்செப்ட், ரிமூவல் ஆஃப் ஹை ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுல நம்ம பாடி டெம்பரேச்சர் அதாவது 37 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா அதுக்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பாடி செல்ஸு இல்லைன்னா pH கண்டிஷன்ஸு இந்த அதர் மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகும் ஆர் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. இதில் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுனால அதாவது சுவாசத்தின் மூலமாக அதிகப்படியான வெப்பத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதாவது ஓரளவுக்கு கூலிங் டெம்பரேச்சரோடு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாடி செல்ஸ் எல்லாமே. சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உள்ள மெட்டபாலிக் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் மெட்டபாலிக் ப்ராசஸ் போகும், இதில் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க நம்ம பார்த்த இந்த 5 பாயிண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, சுவாசத்தினுடைய பணிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது அந்த ரெகுலேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க, pH இன்க்ரீஸ் ஆனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஆர் சப்போஸ் வந்து நம்ம பாடி ஹீட் டெம்பரேச்சர் அதிகமான என்னென்ன மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்னுட்டு இந்த ஆங்கிளில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கணும். ஓகேங்களா. அதுக்கு கீழே வந்து வந்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இன் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ், அதே தாங்க நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் தான். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஹியூமன் பீயிங்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதோடைய மெக்கானிசம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்பராக நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதுக்கு நம்ம பிஃபோர் அதாவது நம்ம முன்னாடி அதர் அனிமல்ஸ்ல எப்படிங்க ஒர்க் பண்றாங்க, எப்படி எல்லாமே வந்து அவங்க ஃபிஷஸோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு, ஆர் அதர் வார்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வந்து எர்த்வார்ம்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதில் எர்த்வார்ம்ஸில் எப்படி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்குது. அப்போது அந்த அனிமல்ஸில் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் வந்து ஹை லெவலில் இருக்கா இல்லைன்னா அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம சிஸ்டம்ஸ் வந்து எப்படி இருக்கான்னுட்டு ஓவரால் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டடியாக இருக்கும். நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம வந்து ஹியூமன் பிசியாலஜின்னு சொன்னால் ஹியூமன் பீயிங்ஸில் மட்டும்தாங்க கொஸ்டின் எடுப்பாங்கன்னுட்டு எந்த ஒரு இதுவும் வந்து கிடையாது. ஓகேங்களா. நம்ம அதர் அனிமல்ஸ் பற்றி நம்ம படிச்சுட்டு உள்ளே வர்றதுனால அந்த பேசிக் நாலேஜ் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணிட்டு நம்ம இன்டர்னல் அதாவது இன்புட் நாலேஜ்க்கு எல்லாமே வந்து நம்ம உபயோகிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் பாருங்கள், இன் ஸ்மால் அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ், சிலிண்ட்ரேட்டா அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கடற்பஞ்சுகள், புலியுடலிகள் சொல்லுவாங்க, தட்டை புழுக்கள், இவங்க எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து இருக்காதுங்க. நமக்கு வந்து 2 லங்ஸ் இருக்கும். அது மாதிரி இந்த பிலோட் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப சின்ன அனிமல்ஸ்க்கு எல்லாமே அந்த அளவுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ஆயிருக்காது. அவ்வளோதான். நீங்கள் எவல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது. அதனால இது மேலே சர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதன் மூலமாக இங்கே உள்ளே இருக்கிற ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் மோஸ்ட் ஆஃப் தி எசென்ஷியல் கேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சிஜன் தான். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது எல்லா அனிமல்ஸும் கண்டிப்பாக ரெஸ்பிரேஷன் வந்து பண்ணி தான் ஆகணும், இன்க்ளூடிங் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்து. ஓகேங்களா. இதில் இந்த சிலிண்ட்ரேட்டா ஆகட்டும், ஸ்பாஞ்சஸ், கடற்பஞ்சு, புலியுடலிகள் ஆறு தட்டை புழுக்கள் எல்லாமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் சர்ஃபேஸ் லேயர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சர்ஃபேஸ் லேயர்ஸ் மூலமாக உள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்காக உள்ள கார்பன் டை ஆக்சைடோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த செல்ஸ் வந்து சர்வே ஆக முடியாது உள்ள. ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம இந்த உள்ள இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி நீட்ஃபுல் ஆக்சிஜன் ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹை கான்சன்ட்ரேஷன் ஆர் ஹை ப்ரெஷர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆன உடனே, இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆன உடனே இங்க வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா, அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து உள்ள வந்து ஏற்றாகும். ஓகேங்களா. இந்த அளவுக்கு தான் ஒரு ஸ்மால் ப்ராசஸ் தான்.
ஆனால் நம்ம நீங்கள் எக்ஸாம் அந்த லெவலுக்கு நீங்கள் போகும்போது ஸ்பாஞ்சஸ்ல என்ன மெக்கானிசம் வந்து போயிட்டு இருக்கு, இதுதான் டிஃப்யூஷன் மெக்கானிசம். ஓகேங்களா? டிஃப்யூஷன் மெக்கானிசம் மூலமா ஸ்பாஞ்சஸ் அந்த சிலிண்டேட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து ரெஸ்பிரேஷன் வந்து எடுத்துப்பாங்கன்னுட்டு இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷனான எர்த்வார்ம்ஸ் அண்ட் அதர் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ்க்கு வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மண்புழுக்கள்னு சொல்லுவாங்க. மண்புழுக்கள் அதாவது அனாலிடாஸ் எர்த்வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாயில் இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகேங்களா? சின்ன சின்ன வார்ம்ஸ், அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். எபிஜிக்கு, அனிசிக்கு அண்ட் எண்டோஜிக்கு அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் இந்த மண்புழுக்களை ஒரு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் வந்து போகுங்க. அதாவது எப்பவுமே நம்ம மண்புழுவோட சர்ஃபேஸ், அதாவது இந்த ஸ்கின்ஸ் செல்ஸ் எல்லாமே மாய்ஸ்டர் கண்டென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்களே ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எர்த்வார்ம்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஈரப்பதம் உள்ள மண்ணில் தான் அதிகமாக வந்து இதை கரெக்டாக வந்து சர்வே வந்து ஆகும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் பிளஸ் வந்து சாயில இருக்கிற மிக்ஸா இருக்கிற ஆக்சிஜன் இதெல்லாமே நம்ம மாய்ஸ்டரான ஸ்கின் மூலமா அதாவது ஆக்சிஜன் வந்து உள்ள போன உடனே உள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் வேஸ்ட் கேசஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நம்ம அந்த ஸ்கின் மூலமா மாய்ஸ்டர் ஸ்கின் மூலமா எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகேங்களா? இது அனாலிடஸ் அண்ட் எர்த்வார்ம்ஸ் அந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, மண்புழுக்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா? அது கீழே வந்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அதாவது நம்ம இன்செக்ட்ஸ்ல போற ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஓகேங்களா? இதுல டிஃப்ரெண்ட் அதிகமான பூச்சி இனங்கள் ஆர் இன்செக்ட்ஸ் வந்து அதிகமா இருக்குங்க. இதுல ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ட்ரக்கியல் டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சேம் அந்த கான்செப்ட்ல தான் சொல்லுவாங்க, ட்ரக்கியல் டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்கியல் டியூப்ஸ் நம்ம இன்செக்டோட ரைட்டா இந்த வாய்ப்பரப்புக்கு கீழே ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த வாய்ப்பரப்புக்கு கீழே ப்ரெசென்ட் இருக்கும்போது ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் வந்து ஈஸியாக வந்து நடந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு அக்வாட்டிக்கு அதில் நீங்கள் ஆர்த்ரோபோட்ஸு, மொலஸ்கஸு, ஃபிஷஸ்ஸு நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கணுக்காலிகள், மெல்லுடலிகள், மீன்கள் இவங்க எல்லாமே வந்து செவுள்கள் மூலமாக ரெஸ்பிரேஷன் வந்து எடுத்துப்பாங்க. ரைட்டுங்களா? நம்ம தண்ணியில் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே வந்து கலந்துருக்கும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் எப்பவுமே வந்து, அதாவது மீன்கள் அதிகப்படியான தண்ணி உள்ளே எடுத்துகிட்டே இருக்கும். ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் உள்ள அதுக்கு ஸ்டொமக் உள்ள வந்து போகவே போகாது. ஓகேங்களா? அந்த வாட்டர் எல்லாமே எடுக்கும்போது செவுள்களில் டிஃப்ரெண்ட் ஃபிக்மெண்ட்ஸ் லைக் ஹியூமோக்ளோபின் இது மாதிரி வந்து நிறமிகள் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நாம் அந்த வாட்டரில் இருக்கிற அந்த டைலூட்டட் ஆக்சிஜனும் சொல்லுவாங்க, டிசால்வ்ட் ஆக்சிஜனும் சொல்லுவாங்க. அந்த ஆக்சிஜன் நம்ம செவுள்கள் மூலமா டிஃப்ரெண்ட் கேப்லரிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. கேப்லரிஸ்ன்றது ரத்த தந்துதிகள்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த தந்துதிகள் மூலமா அப்படியே வந்து ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா ஆக்சிஜன் உள்ள என்ட்ராகும். உள்ள என்ட்ரு ஆன உடனே அங்க ஆக்சிஜன் உள்ள என்ட்ரு ஆன உடனே இந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர் தாக்கு பிடிக்க முடியாம வந்து வெளியே வந்து. ஓகேங்களா? இது மாதிரி ப்ராசஸ் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல எல்லாமே வந்து போயிட்டே இருக்கும். ஆனா ஃப்ராக்ஸ் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல வந்து சேராதுங்க. ஃப்ராக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் லிஸ்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. ரீசன் என்னன்னா ஃப்ராக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லங்ஸ் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அது நம்ம ரெப்டைல்ஸ் மாதிரி, அதாவது நம்ம ரெப்டைல்ஸ் இங்க நான் சொல்லியிருப்பேன் இருவாழ்விகள் மாதிரி உயிர் வாழ்தான்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 90s 80sல அந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அது ஒரு ரீசன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இல்லைங்க, தவளைன்றது ஃபர்ஸ்ட் ஆர்ஜின், அதாவது எக் ஹேட்ச் ஆயிடுச்சு. எக் ஹேட்ச் ஆன உடனே தண்ணியில தான் உயிர் வாழும். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் முடிஞ்ச உடனே அது தண்ணியில இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு நிலத்துக்கு வந்து வந்ததுன்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனா கான்செப்ட்னு சொல்றதை விட அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அதுக்கப்புறமா வந்த
அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆறு சயின்டிஸ்ட் எல்லாமே இதெல்லாமே ரெப்டைல்ஸ் லிஸ்ட்ல இது வரவே வராதுன்னுட்டு அதை வந்து தனியாக ஆம்பிபியன்ஸ் லிஸ்ட்ல வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க நம்ம ஃப்ராக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் ரெஸ்பிரேஷன் அண்ட் லங்ஸ் ரெஸ்பிரேஷன் ரெண்டுமே வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க கீழே வாங்க. இதுல ஆம்பிபியன்ஸ் அண்ட் ஃபாலோட் பை ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் இவங்க எல்லாமே நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான லங்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கான லங்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் அந்த அனிமல்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லங்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா? இதுல தமிழ்ல நீங்க பாருங்க இருவாழ்விகள், அதாவது நம்ம ஆம்பிபியன்ஸ் சொல்லுவாங்க. தவளைன்றது இதுல தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள் இதுல எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்கின் மூலமா ரெஸ்பிரேஷன் வந்து எடுத்துப்பாங்க. அந்த கான்செப்ட் எல்லாமே இங்க வந்து இருக்கவே இருக்காது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான லங்ஸ் ப்ரெசென்டா இருக்கும். அந்த லங்ஸ் மூலமா அட்மாஸ்பியருக்கு ஆக்சிஜன் அண்ட் அதர் கேஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள என்ட்ரான உடனே டிஃப்ரெண்ட் கேப்லரிஸ், டிஃப்ரெண்ட் பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய்கள், ரத்த தந்தூதிகள்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா பிளஸ் ஃபிக்மெண்ட்ஸ், ஹீமோகுளோபின் என்ற ஒரு ஃபிக்மெண்ட்ஸ் அது கூட வந்து பைண்ட் ஆன உடனே உள்ள வந்து போயிடுவாங்க ஆக்சிஜன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த ஆக்சிஜன் உள்ள போன உடனே ஹை கான்சன்ட்ரேஷன் ஆர் ஹை ப்ரெஷர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகூல்ஸ் கூட வந்து ரியாக்ஷன் வந்து ஆகும். ஓகேங்களா? வாட்டர் மாலிகூல்ஸ் கூட ரியாக்ஷன் ஆன உடனே அது கார்பானிக் ஆசிடா வந்து கன்வர்ஷன் ஆகும். பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் வித் ஹீமோகுளோபின் கூட வந்து பைண்ட் ஆகும். இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல ஆக்சிஜன் கொண்டு போறது நம்ம ஹீமோகுளோபின் தான். கார்பன் டை ஆக்சைடு ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது ஹீமோகுளோபின் தான். ரைட்டுங்களா? ஆனா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு கார்பானிக் ஆசிடா வந்து கன்வர்ஷன் ஆகும். பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு அதே ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆகிட்டு கூட நம்ம லங்ஸ் மூலமா ரிலீஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதோட ஒரு ஜென்ரலான கான்செப்ட்ஸ் முடியுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஹியூமனுடைய லங்ஸ் மெக்கானிசம் வந்து நம்ம பார்ப்போம். நாம அடுத்ததா பார்க்க போறது மனித சுவாச மண்டலம்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது லங்ஸோட மெக்கானிசம், லங்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் உள்ள இருக்கிற அல்வியோலஸ் மெக்கானிசம்ஸ் எல்லாமே போறதுக்கு முன்னாடி இந்த பேத்வேஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்டுங்க. பேத்வேஸ்ன்றது உள்ள நம்ம ஹேர் உள்ள என்டர் ஆகும்போது எந்தெந்த பகுதியை தாண்டி தான் லங்ஸ்க்கு வந்து போகணும்னுட்டு ஒரு கால்குலேஷன் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு பேத்வேஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து காலகாலமா வந்து நீட்ல டிஃப்ரெண்ட் பேத்வேஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நம்ம ஹார்ட்ல எப்படி உள்ள என்டர் ஆகுது, பிளஸ் டிஃப்ரெண்ட் பிளட் வெசல்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்க. இந்த நம்ம ஹார்ட்டோட டிஃப்ரெண்ட் பிளட் வெசல்ஸ் அதில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். லைக் எண்டோத்தீலியல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவுட்டர் மோஸ்ட் லேயர்ஸ். இது மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் பேத்வேஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து பாயிண்ட் கரெக்டாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ப்ரீவியஸ் அகாடமிக் இயர்ல எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. அதன்படி நம்ம இந்த பேத்வேஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரக்சருக்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே புறநாச துளைகள்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஆகும்னா நம்ம சுவாசிக்கிற காத்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, டெட்ராக்சைடு, அதர் நைட்ரஸ் ஆக்சைடு, டிஃப்ரெண்ட் கேஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரெசென்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த கேஸ் தான் எனக்கு வேணும், அந்த கேஸ் தான் எனக்கு வேணும்னுட்டு நம்ம வெளியே இருக்கும்போது அந்த அளவுக்கு கால்குலேஷன் பண்ணி நம்மளால வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால டிஃப்ரெண்ட் நாம் வெளியே போகும்போது டிஃப்ரெண்ட் அதர் டஸ்ட் மெட்டீரியல்ஸ், அதர் டிஃப்ரெண்ட் கேஸ் எல்லாமே வந்து உள்ள என்டர் ஆகும். ரைட்டுங்களா? உள்ள என்ட்ரான உடனே இது வரைக்கும் நம்மளால வந்து எதுவுமே பார்க்க முடியாது. நீங்க டாக்ஸிக் கேஸ், அதாவது டாக்ஸிக் உடைய கேஸ் உள்ள நம்ம வாங்கினா கூட நம்ம அந்த அளவுக்கு வந்து தெரியவே தெரியாது. உள்ள லங்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரெயின் சிக்னல்ஸ் வந்தாதான் நம்ம சுவாசிக்கிற காத்தே வந்து அந்த அளவுக்கு வந்து அசுத்தமானதான்ட்டு அப்பதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ புறநாச துளைக்கு கேஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம நாசிக்குழிக்கு வந்து போவாங்க. நாசிக்குழியில இருந்து இங்க டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டா இருக்குங்க. டிஃப்ரெண்ட் நம்ம ஒரு பிசின் மாதிரி செல்ஸ் ப்ரெசென்ட்டா இருக்கும். இந்த செல்ஸ்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லைங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர், அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர்ஸ் கூட இதுல இருக்கிற சின்ன சின்ன புரத மூலக்கூறுகள் அதுல பைண்ட் ஆயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பேத்தஜன்ஸ் இங்க ஓரளவுக்கு வந்து கில் பண்ணும், அதாவது டெத் ஆகும். ஓகேங்களா. இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே தொண்டைக்கு போகும், அதாவது பேர்னெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேர்னெக்ஸ்ல இருந்து லாரிங்ஸ், குரல் வலை, மூச்சு குழல் ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மூச்சு கிளை குழல்கள், நுண்குழல்கள், நம்ம லாஸ்டா வந்து அல்வியோலை செல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இதுல நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து ஸ்மோக் பண்றது இல்லைன்னா அதர் கேசஸ் வந்து நம்ம இன்டீரியரா வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இந்த பார்ட்ஸ் அந்த அளவுக்கு பாதிக்கலன்னா கூட கண்டிப்பா அல்வியோலை செல்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஓகேங்களா. அல்வியோலை செல்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். இதுல இந்த எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து மாஸ்டர் பீஸ்ன்றது அல்வியோலை செல்ஸ் தான். ஓகேங்களா. ரீசன் என்னன்னா, அல்வியோலை செல்ஸ் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. நம்ம சப்போஸ் வந்து அல்வியோலை செல்ஸ் எல்லாமே நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு டெத் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்மோக்கர்ஸ் இவங்க எல்லாமே அல்வியோலை செல்ஸ் ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து டெத் ஆகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா. ரீசன் வந்து அதுல இருக்கிற என்டையர் கெமிக்கல்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி சிகரெட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 4600 கெமிக்கல்ஸ் இருக்கும். அதுல வந்து கார்சினோஜெனிக்னு சொல்லுவாங்க. அந்த கார்சினோஜெனிக் கெமிக்கல்ஸ் எல்லாமே அல்வியோலை செல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதுல எக்ஸாம் பாயிண்ட்ல எப்படியா கேட்பாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுல கட் பண்ணிடுவாங்க. அதாவது மனித சுவாச மண்டலத்துடைய அந்த பேத்வேஸ் வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. கீழே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ல ஏபி அந்த ஆப்ஷன்ல அந்த பேத்வேஸ் வந்து மாறி மாறி ப்ரெசென்ட் ஆகும். ரைட்டுங்களா. இதெல்லாம் நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து டிக் பண்ணா ஒரு நமக்கு அந்த பர்டிகுலர் மார்க் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா. இந்த பேத்வேஸ் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போங்க. இதுல பேஸ்ட் ஆன் தட் இந்த பேத்வேஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சர் பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த சைடு நீங்க வந்தீங்கன்னா சுவாச மண்டலம்னு சொல்லுவாங்க. மனித சுவாச மண்டலம். நம்ம கிட்ட வந்து 2 லங்ஸ் இருக்குங்க. 2 லங்ஸ். இதுல கொஸ்டின் ஏரியா எப்படி நாம வந்து ஐடென்டிஃபை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா என்ன லேயர்ஸ் ப்ரெசென்ட்டா இருக்கு, அதாவது லங்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து எந்த ஆர்கன்ஸா நீங்க எடுத்துக்கோங்க, அது லங்ஸா இருக்கட்டும், ஹார்ட் இல்லைன்னா அதர் கிட்னிஸ், இதுல எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ப்ரொடெக்ஷன் லேயர்ஸா ப்ரெசென்ட்டா இருக்கும், ப்ரொடெக்டிவ் லேயரா ப்ரெசென்ட்டா இருக்கும். இதுல அந்த ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ்ன்றது என்ன, உள்ள வந்து அந்த பாதுகாப்பு வளைய மாதிரி இருக்கிற லேயர்ஸ் வந்து என்னங்கன்னுட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ப்ரீவியஸ் அகாடமிக் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதுல 2 லங்ஸ் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சுவாசிக்கிற அந்த காத்து எபிக்ளாட்ஸ்க்கு வந்து வரும். எபிக்ளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது குரல் வளையம் மூடியன்னு சொல்லுவாங்க. இது கீழே அந்த எபிக்ளாட்ஸ்க்கு வந்த உடனே கீழே லாரிங்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆவாங்க. ரைட்டுங்களா. லாரிங்ஸ் குரல் வளையக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆவாங்க. இது கீழே வந்தா இது வந்து தொண்டை மூச்சு குழல்னு சொல்லுவாங்க, ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க. இது லைட்டா தான் இந்த பேத்வேஸ் வந்து கரெக்டா நம்ம பார்த்துக்கலாம் டயக்ராமெட்ரிக் பிரசன்டேஷனா. நெக்ஸ்ட் ட்ரக்கியா முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா 2 லங்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆகும். ஓகேங்களா. ஆனா கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்மளால கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம எடுத்திருக்கோம், ஆக்சிஜன் தான் எடுத்திருக்கோம், நைட்ரஸ் ஆக்சைடு தான் எடுத்திருக்கோம்னுட்டு எந்த ஒரு கண்டிஷன்ஸ் வச்சு நம்மளால வந்து இன்டீரியரா வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா. அதை டிசைட் பண்றதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் செல்ஸ் ப்ரெசென்ட்டா இருக்கும். லைக் அல்வியோலை செல்ஸ் அண்ட் அதர் செல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டா இருக்கும். அவங்க கிட்ட இந்த நம்ம கேஸ் என்டையர் கேஸ் எல்லாமே லங்ஸ்க்கு உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க. உள்ள போன உடனே ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பைண்ட் ஆகும். ரைட்டுங்களா. அது எப்படிங்க அந்த மெக்கானிசம் எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா. இதுல அதேதாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஒரு கிரிட்டிக்கலான மெக்கானிசம், அதாவது ஆக்சிஜன் கூட யாருங்க பைண்ட் ஆகுறாங்க, டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ் ஃபார் பைண்டிங் மெக்கானிசம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஹீமோகுளோபின் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா. ஹீமோகுளோபின் அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஒரு 4 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்டா இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் ஆக்சிஜன் கூட கரெக்டா வந்து பைண்ட் ஆகும். அதனாலதான் கார்பன் டை ஆக்சைடும் அதுவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும், பிளஸ் ஆக்சிஜனும் வந்து அதுவே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து
நம்ம இந்த டயக்ராம் ஓரளவுக்கு வந்து முடிஞ்சது. இதுல டிஃப்ரெண்ட் ப்ரெஷர், அதாவது நீங்க நம்ம எப்போ வந்து கீழே விழும்போது இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆகும்போது இதுல இருந்து அந்த ஷாக்ல இருந்து காப்பாத்துறதுக்காக லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த லேயர்ஸா ரெண்டு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், ரெண்டு சேம் லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். அவங்களுக்கு பேர் தான் ஃபியூரல் மெம்பரைன் ஆர் ஃபியூரல் சவ்வுன்னு சொல்லுவாங்க. ஃபியூரல் மெம்பரைன் ஆர் ஃபியூரல் சவ்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் ஃபியூரல் மெம்பரைன் அவுட்டர் பிளேஸ்ல இருக்கும், செகண்ட் ஃபியூரல் மெம்பரைன் இன்னர் பிளேஸ்ல ப்ரெசென்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது அதிகமான ஷாக்கு இல்லைன்னா நம்ம கீழே விழும்போது அந்த அழுத்த வேறுபாடுகள் எல்லாமே நியூட்ரலைஸ் பண்றதுக்காக, அதாவது எந்த ஒரு பாதிப்போ லங்ஸ்க்கு வராத மாதிரி பாதுகாக்கிற அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குங்கன்னா நம்ம ஃப்ளூயிட் கிட்ட வந்து ப்ரெசென்ட் ஆகும். ரைட்டுங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்த உடனே இந்த அவுட்டர் லேயர் கிராஸ் பண்ணி உள்ள வந்த உடனே இந்த ஃப்ளூயிட் உள்ள வந்து ஓரளவுக்கு வந்து நியூட்ரலைஸ் வந்து பண்ணிடுவாங்க. அதனால நம்ம லங்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம உள்ள கரெக்டா வந்து செயல்பாட்டு நிலையில வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கீழே வந்து டயப்ரகம். இது டயப்ரகம் கீழே வந்து இருக்குங்க, நம்ம வயிற்று கீழ் பரப்புல லைட்டா வந்து இந்த போன்ஸ்க்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா டயப்ரகம் வந்து ப்ரெசென்ட் ஆகும். இதுல உட்சுவாசம் வெளி சுவாசத்தின் அதாவது இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் போது இந்த டயப்ரகம் ஆக்டிவ் ஸ்டேஜ்க்கு வந்து வருவாங்க. ஓகேங்களா, இவ்வளவுதாங்க. இதுல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மெஜாரிட்டி கொஸ்டினியர்ன்றது என்ன ஃப்ளூயிட்ஸ் ப்ரெசென்டா இருக்கு, அவங்களுடைய ஒர்க்கு வந்து என்ன, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பேத்வேஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, எபிகிளாட்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்னங்க வரும், லாரிங்ஸ் வருமா, ட்ரக்கியா வருமா, குரல் வலை வருமா, இல்லைன்னா மூச்சுக்குழல் வருமா, இது மாதிரி கொஸ்டின் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா, இவ்வளவுதாங்க. இது பேசிக் நாலேஜ், அதாவது லங்ஸோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் நீங்க பாருங்க. இந்த டயக்ராம் இது எப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்வியோலை செல்ஸ் சொல்லுவாங்க, அதாவது காற்றுப்பைகளின் அமைப்பு தான் இது. இதுல இந்த காற்றுப்பைகள் ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வர டயக்ராம்ஸ்ல அதனுடைய எப்படிங்க இன்ட்ராக்ஷன் வந்து ஆகுது, ஆக்சிஜன் பிளஸ் ஹீமோகுளோபின், ஆக்சிஜன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் ஸ்டடிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நமக்கு இருக்கும். ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரக்கியா மூச்சுக்குழல் இருப்பாங்க. அது கீழே வந்த உடனே கேட்லேஜ் ரிங்ஸ் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குழாய்கள் எல்லாமே கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கணும். இல்லைன்னா இது பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, என்டையர் ப்ராசஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகும். உள்ள கரெக்டா வந்து நம்மளால வந்து கேஸ் உள்ள வந்து இன்டீரியரா போக முடியாது. நெக்ஸ்ட் வந்து கரெக்டான பிளேஸ்க்கு வந்து இப்போ அல்வியோலை செல்ஸ்க்கு போனாதான் அதுக்கப்புறமா கேஸ் டிஃப்யூஷன் மெக்கானிசம் மூலமா நம்ம பாடிக்கு எல்லாமே வந்து சர்க்குலேஷன் வந்து ஆகும். ஓகேங்களா, அந்த சர்க்குலேஷன் ப்ராசஸ் ஆர் டிஃப்யூஷன் மெக்கானிசம் இவங்க எல்லாமே வந்து இந்த கேட்லேஜ் ரிங்ஸ் இவங்க கரெக்டா ப்ராப்பரா வந்து இருக்கணும். ஓகேங்களா, இது கரெக்டான ப்ராப்பரான லெவல்ன்றது என்னன்னா இது கரெக்டான இந்த ரிங்ஸ் எல்லாமே க்ளோஸ் பிளஸ் வந்து எந்த ஒரு டேமேஜ் பார்ட்ஸ் எதுவுமே இல்லாம இருந்தா கீழே இருக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, இவ்வளவுதாங்க. அது கீழே இறங்கின உடனே கேட்லேஜ் பிளேட்லெட்ஸ் சொல்லுவாங்க, சேம் ப்ராசஸ் தான் அது. அதுக்கு கீழே தான் அல்வியோலை செல்ஸ் வந்து வருவாங்க. ஓகேங்களா, இந்த அல்வியோலை செல்ஸ்ல தான் நம்ம இன்டீரியரா எடுத்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் கேஸ் மெட்டீரியல்ஸ், நெக்ஸ்ட் வந்து டஸ்ட் இங்க இது வரைக்கும் வந்து வராதுங்க, அது மேல வந்து ஃபில்டர் ஆயிடும். ஓகேங்களா, நம்ம அடுத்த டயக்ராம்ஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். இன்டீரியரா வர அந்த கேஸ்ல பர்டிகுலரா ஆக்சிஜன் மட்டும் நம்ம டிஃப்யூஷன் மெக்கானிசம் மூலமா உள்ள என்ட்ராகும். ரைட்டுங்களா, அந்த ப்ராசஸ் வந்து எப்படிங்க போகுது, அல்வியோலை செல்ஸ் அதுக்கு ரவுண்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து என்ன இருக்கு, வெளிப்புற அந்த சவு படலம் வந்து எதனால ஆனது, இல்லைன்னா அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆகுது, சப்போஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் எடுத்துட்டு போகுமா, அதாவது கேரிங், அதாவது டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு யார் எடுத்துட்டு போறாங்க, ஆக்சிஜன் யார் எடுத்துட்டு போறாங்க, இந்த ஸ்டடிஸ் எல்லாமே நம்ம அடுத்த கட்டமா வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போறது காற்று நுண்ணுரைகளோட அமைப்பு தான் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அல்வியோலைஸோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். இதுல மெயின் மெக்கானிசம் என்னன்னா
இதுல ரெண்டு குழாய்கள் வந்து போகுங்க. ஒண்ணு வந்து நுரையீரல் தமனி கிளைன்னு சொல்லுவாங்க, நுரையீரல் தமனி கிளைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நுரையீரல் சிரை கிளைன்னு சொல்லுவாங்க. அதாவது நுரையீரல் தமனி, நெக்ஸ்ட் நுரையீரல் சிரைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல எப்பவுமே நம்ம ஒரு ஜெனரல் கான்செப்ட் என்னன்னா, ஆக்சிஜன் இதுல வந்து இருக்கவே இருக்காது. அதாவது நுரையீரல் தமனியில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கும், ஆக்சிஜன் வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல நுரையீரல் சிரைன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல கார்பன் டை ஆக்சைடு அந்த அளவுக்கு இருக்காது, ஆக்சிஜன் இதனுடைய அதாவது ஆக்சிஜன் தன்மை வந்து அதிகமா இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இந்த டயக்ராம் எதுக்காக நான் போட்டிருக்கேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சிஜன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு எப்படிங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ஆக்சிஜன் ப்ரெஷர் கம்மியா இருக்கு, ஆர் ஆக்சிஜன் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கு. அப்போ வந்து எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆகும்? இல்லைன்னா அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு, நெக்ஸ்ட் நம்ம உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்னுட்டு இந்த ரெண்டு டயக்ராம்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? இதுல மெயின் கான்செப்ட்ல நம்ம கேப்லரிஸ் கேட்பாங்க, இல்லைன்னா இந்த ஏரியா அல்வியோலைஸ் பிளஸ் நுரையீரல் தமனி எந்த மாதிரி பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணுவாங்க, ஆக்சிஜனுடைய பிளட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்களா, இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய பிளட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்களான்னுட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? இதுல டிஃப்ரெண்ட் இப்போ மூச்சு கிளைக்குழல்கள் வந்திருக்குங்களா, பிரான்ச்சுவல்ஸ் வந்திருக்கு. இதுல பிளட் அப்படியே வந்து சர்க்குலேஷன் வந்து ஆகும், பிளட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இதுல இந்த ரவுண்ட் ஷேப் செல்ஸ்க்கு எல்லாமே பேரு அல்வியோலை செல்ஸ் சொல்லுவாங்க, அல்வியோல்ஸ் ஆர் அல்வியோலை செல்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல காற்று நுண்ணுரைகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த காற்று நுண்ணுரைகளுக்கு மேல வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் பிரசன்ட் ஆகும். ரைட்டுங்களா? இதுதான் ரொம்ப நம்ம லங்ஸ் ப்ராசஸ்ல இந்த அல்வியோலை செல்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் எல்லாமே வந்து டிஃபெக்ட் ஆகும். ரைட்டுங்களா? இதுல இப்போ அல்வியோலை செல்ஸ் பிரசன்டா இருக்கு. அல்வியோலை செல்ஸ் அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்ல நீங்க பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரத்த நுண்ணாளங்கள் வந்து பிரசன்ட் ஆகும். ரத்த நுண்ணாளங்கள் இருக்குங்களா, இங்க இவங்களுக்கு பேரு பிளட் கேப்லரிஸ் சொல்லுவாங்க. பிளட் கேப்லரிஸ், பிளட் விசில்ஸ்ன்றது வேற. பிளட் விசில்ஸ்ன்றது லைட்டா அந்த பிளட் போற அந்த குழாய்கள் வந்து லைட்டா ஓரளவுக்கு வந்து பெருசா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பேரு பிளட் விசில்ஸ் ஆர் ரத்த குழாய்கள் சொல்லுவாங்க. அதுவே வந்து சின்னதா ஒரு கோடு மாதிரி அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு பேரு கேப்லரிஸ் சொல்லுவாங்க. கேப்லரிஸ் ஆர் ரத்த நுண்ணாளங்கள் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இந்த பிளேஸ்ல ரத்த குழாய்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கவே இருக்காது. இந்த ரத்த நுண்ணாளங்களுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் வந்து பிரசன்ட் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ அல்வியோலை செல்ஸ் வந்திருக்கு, அல்வியோலை செல்ஸ் சுத்தி வந்து ரத்த நுண்ணாளங்கள் ஆர் கேப்லரிஸ் பிரசன்டா இருக்கும். இப்போ இங்க வாங்க, நம்ம நுரையீரல் தமனி அதாவது பல்மரி ஆர்டரி மூலமா யார் வந்து வராங்க, டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவாங்க. அங்க ஆக்சிஜன் அந்த அளவுக்கு இல்லாத பிளட் தான் கீழே வந்து வருவாங்க. கீழே வந்து வராங்களா? இப்போ கீழே வந்த உடனே இங்க டிஃப்ரெண்ட் கேப்லரிஸ் இருக்கு, அதாவது ரத்த நுண்ணாளங்கள் இருக்கு. இவங்க கிட்ட ஹீமோகுளோபின் என்ற ஒரு பிக்மெண்ட் வந்து பிரசன்டா இருக்கும். ரைட்டுங்களா? ஹீமோகுளோபின் நிறமிகள் சொல்லுவாங்க. இந்த ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் கூட அதாவது 4 ஆட்டம்ஸ், 4 அணுக்கள் பிளஸ் நம்ம ஹீமோகுளோபின் கரெக்டா ஆக்சிஜன் கூட வந்து பைண்ட் ஆகும், அந்த ஓட்டு மாலிகுல்ஸ் கூட வந்து கரெக்டா பைண்ட் ஆகும். அப்போ இந்த மெக்கானிசம் வந்து அப்படியே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் கீழே வருதுங்களா, கீழே வந்த உடனே இங்க கேப்லரிஸ்க்கு உள்ள வந்து யார் இருப்பாங்க, பிளட் இருக்கும். பிளட்ல வந்து யார் இருப்பாங்க, ஹீமோகுளோபின் வந்து இருப்பாங்க. இந்த ஹீமோகுளோபின் தான் ஹிமாட்டின் பிளஸ் வந்து ஹிஸ்டின், புரோட்டீன்ஸ், டிஃப்ரெண்ட் புரதங்கள் வந்து பிரசன்டா இருக்கும். ரைட்டுங்களா? இந்த ஹீமோகுளோபின் நம்ம ஆக்சிஜன் செல்ஸ் கூட வந்து பைண்ட் ஆகும், அதாவது ஆக்சிஜன் பார்ட்டிகல்ஸ் கூட வந்து பைண்ட் ஆயிட்டு டிஃபியூஷன் ப்ராசஸ் மூலமா உள்ள வந்து இறங்கிடுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் கீழே வந்துடுச்சு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எங்க போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு ஒரு 20 to 35% மட்டும்தான் ஹீமோகுளோபின் கூட வந்து பைண்ட் ஆகும். ரைட்டுங்களா? அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஹீமோகுளோபின்
ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் கூட வந்து கரெக்டா இன்ட்ராக்ஷன் வந்து ஆவாங்க. அப்போ ஆக்சிஜன்ன்றது கார்பன் டை ஆக்சைடுல வந்து ஆக்சிஜன் இருக்கும் ரைட்டுங்களா. ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட ஆட்டம்ஸ் பிரசன்டா இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் அந்த கார்பன் டை ஆக்சைடு கூட ஒரு 25 to 35% பைண்ட் ஆன உடனே பேலன்ஸ் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் வித் வாட்டர் மாலிகூல்ஸ் கூட பைண்ட் ஆன உடனே நம்ம கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நம்ம வாட்டர் மாலிகூல்ஸ் ரெண்டுமே வந்து லிங்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்படியே வந்து கார்பானிக் ஆசிடா வந்து கன்வர்ஷன் ஆவாங்க ரைட்டுங்களா. இப்போ இந்த கார்பானிக் ஆசிட் தான் இந்த பிளேஸ்ல நம்ம கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு அந்த டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா. நம்ம டைரக்டா கார்பன் டை ஆக்சைடு இவங்ககிட்ட கொடுத்த உடனே அவங்க அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கவே இருக்காது. கார்பானிக் ஆசிட் இல்லைன்னா ஹீமோகுளோபின் அதுக்கப்புறமா கார்பனேட் அயான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆன பின்னாடி தான் இதன் மூலமா நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்ற முடியும் ஓகேங்களா. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு யார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்கன்னா நம்ம அதேதான் நுரையீரல் சிரைன்றது ஆக்சிஜன் இருக்கும். நம்ம நுரையீரல் தமனி மூலமா இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ரைட்டுங்களா. இந்த சேம் ஸ்ட்ரக்சர் தான் நான் இந்த ப்ரெஷர் பேஸ்டான வந்து நான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க நீங்க இந்த ப்ரெஷர் இது இம்பார்ட்டன்டான கான்செப்ட்டுங்க. ஈச் அண்ட் எவ்ரி அகாடமிக் இயர் இதுல கொஸ்டின் எடுக்காம ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்ததா சரித்திரமே வந்து கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா. இப்போ அட்மாஸ்பியருக்கு ஹேர் இருக்கு, அதாவது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். அட்மாஸ்பியருக்கு ஹேர் அதாவது வளிமண்டல காற்று இருக்கு. இங்க கேபிஎன் போட்டிருப்பேன். ஆனா டிஃப்ரெண்ட் புக்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த வேல்யூஸ் அந்த யூனிட்க்கு கன்வர்ஷன் பண்ணும்போது சேமா தான் இருக்கும் ரைட்டுங்களா. நம்ம அதுல வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஸ்ல இந்த மெட்டீரியல்ஸ்ல டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கன்னுட்டு அதை பத்தி எதுவுமே வந்து நம்ம ஃபீல் பண்றது எதுவுமே வந்து கிடையாது. ஒரே சேம் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் தான், கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான். அந்த வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல வந்து நம்ம அப்ளிகேபிள் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பெருசா வந்து தப்பு வந்து கிடையாது ரைட்டுங்களா. இப்போ இந்த வளிமண்டல காற்று உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க யாருன்னு பாருங்க, வால் ஆஃப் அல்வியோலைஸ், அதாவது காற்று நுண்ணுரைகளின் மேல், அதாவது அவுட்டர் சர்ஃபேஸ் லேயர் மேல் சுவர்னு சொல்லுவாங்க. இந்த சுவர் தான் நம்ம கேப்லரிஸ் கூட அட்டாச்மெண்ட் வந்து ஆயிரும் ரைட்டுங்களா. இது கீழே இருக்கிறது கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க ரத்த நுண்ணாளங்கள் ஆறு கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க பாருங்க கார்பன் டை ஆக்சைடு பிரஷர் எவ்வளவு இருக்கு, 13.3 kPa சொல்லுவாங்க, கிலோ பாஸ்கல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு, 5.3 கிலோ பாஸ்கல்னு சொல்லுவாங்க. இப்போ ஓரளவுக்கு இங்க பிரஷர் அதிகமான அளவுல யார் இருக்கிறாங்க, ஆக்சிஜன் தான் இருக்கிறாங்க ரைட்டுங்களா. பிரஷர் கம்மியான அளவுல வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து இருப்பாங்க ஓகேங்களா. இப்போ இந்த பிரஷர் பேஸ்டான தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ஹை பிரஷர் வந்து நான் வந்து வெளியே போறேன், லோ ப்ரெஷரா இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து உள்ள வருவாங்க ஓகேங்களா. இப்போ கீழே வந்து வாங்க, இந்த ஆங்கிள் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் நுரையீரல் தமனின்னு வச்சுக்கோங்க. நுரையீரல் தமனி ஆல்ரெடி நம்ம நுரையீரல் தமனி இங்கே வந்து டிஸ்கஷன் வந்து போயிருக்கும் ஓகேங்களா. நுரையீரல் தமனியில வந்து யாரு இருப்பாங்க, மெஜாரிட்டி ஆக்சிஜன் அற்ற ரத்தம் தான் இருக்கும். அப்போ ஆக்சிஜன் அற்ற ரத்தம் பண்ணும்போது அது ஆக்சிஜனுடைய ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு தான் இருக்கும், 5.3 kPa தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ஆக்சிஜன் கூட கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கு நுரையீரல் தமனியில யாருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் ரைட்டுங்களா. கார்பன் டை ஆக்சைடு தாங்க அதிகமா இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு 5.8 கிலோ பாஸ்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு மேல வந்து போனா ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா வரும். செல்ஸ் டிகிரேடேஷன் ஆர் அதர் நம்ம பிரெயினுக்கு கரெக்டா வந்து பிளட் சப்ளை, ஆக்சிஜனுடைய பிளட் சப்ளை பண்ணாம அது ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன், நம்ம இந்த ஹையர் ப்ரெஷர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இவங்க கிட்ட, அதாவது காற்று நுண்ணறைகள், அதாவது அல்வியோலைஸ்ன்னு சொல்லுவாங்க, காற்று நுண்ணறைகளுக்கு மூலமா வந்து நம்ம அனுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க த்ரூ டிஃப்யூஷன் ப்ராசஸ் ரைட்டுங்களா. அந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆர் ஹை ப்ரெஷரா இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க யார் அதிகமா இருக்கிறாங்கன்னு பாருங்க, ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கிறாங்க.
எதுக்காக ஆக்சிஜன் அதிகமா இருக்கிறாங்கன்னா இவங்க டைரக்டா அட்மாஸ்பியருக்கு அப்படியே வந்து அந்த அட்மாஸ்பியர் காத்து கூட அப்படியே வந்து லிங்க்ல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படியே இருக்கும்போது நம்ம வெளி நேச்சர்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆக்சிஜன் பிரசண்டா இருக்கும். அந்த ஆக்சிஜன் இங்க அக்குமுலேஷன் வந்து ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டான ஒரு அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க. இங்க நம்ம நுரையீரல் தமனியில வந்து கார்பன் டை ஆக்சைடு பிரஷர் அதிகமா இருக்கு. அதனால வந்து நான் யார்கிட்ட நான் கொடுக்குறேன், காற்று நுண்ணறைகள் அல்வியோலஸ் கிட்ட வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு இவங்கிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஓரளவுக்கு லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அந்த லோ ப்ரெஷர் மெயினா வச்சுட்டு இங்க இருக்கிற ஆக்சிஜன் வந்து கீழே வந்து வருவாங்க. ஓகேங்களா? அதாவது டைலூட்டா வந்து ஆவாங்க. அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லை. நம்ம பிளட்ல வந்து டைலூஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஆக்சிஜன் டைலூஷன் ஆகுறது ரொம்ப ஸ்லோ தான். கம்மியான அமௌண்ட்ல தான் நம்ம ஆக்சிஜன் பிளஸ் பிளட்ல அந்த பிளாஸ்மா கூட லிங்க் ஆகுறது, இல்லைன்னா அதர் மெட்டீரியல்ஸ் கூட லிங்க் ஆகுறது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. கம்மியான அமௌண்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க கீழே வந்த உடனே ஒரே சேம் டயக்ராம் தான். இது வரைக்கும் வந்து நுரையீரல் தமனி, இதுக்கப்புறமா வந்து பல்மரி வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல்மரி வெயின்ஸ்ன்றது நுரையீரல் சிரைன்னு சொல்லுவாங்க. நுரையீரல் சிரையில யாரு அதிகமா இருப்பாங்க? ஆக்சிஜனுடைய பிளட் வந்து அதிகமா இருக்கும். ரைட்டுங்களா? இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டயக்ராம்லயே நம்ம டிஸ்கஷன் வந்து போயிருக்கு. அதாவது நுரையீரல் சிரைகள்ல ஆக்சிஜன் அதிகமான கான்சன்ட்ரேஷன்ல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு இவங்க கிட்ட கொடுத்த உடனே இவங்க கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் இவங்க டிஃபியூஷன் ப்ராசஸ் மூலமா வந்து கீழே வந்து இறக்கிடுவாங்க. கீழே வந்த உடனே இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பாருங்க, ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்கு? 13.3 kPa அண்ட் CO2 வந்து எவ்வளோ இருக்கு? 5.3 kPa. ஓகேங்களா? ஆனா இங்கேயும் வந்து CO2 இருக்கு, இங்க CO2 இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்டையர் 100% நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணவே முடியாது. அது 100% வந்து பாசிபிலிட்டியே கிடையவே கிடையாது. ரைட்டுங்களா? இங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஒருவேளை பிளாஸ்மாஸ் கூட வந்து பைண்ட் ஆகலாம், இல்லைன்னா இதே சேம் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகுல்ஸ் கூட வந்து பைண்ட் ஆகலாம். அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகுல்ஸ் கூட பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கார்பானிக் ஆசிடை வந்து கன்வர்ஷன் வந்து ஆகும். ரைட்டுங்களா? சப்போஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதே வந்து நம்ம ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மெட் ஹீமோகுளோபினா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆகும். ரைட்டுங்களா? இதுவே இந்த மெட் ஹீமோகுளோபின் அதிகமான கான்சன்ட்ரேஷன்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம பாடியில, ஆனா அந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயம் வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஹீமோகுளோபின் நான் வந்து இவங்களை வந்து நான் எடுத்துட்டு போறேங்க. அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் பண்றேன்னுட்டு ஹீமோகுளோபின் கூட வந்து பைண்ட் ஆவாங்க. சரி, ரைட்டு. இது பேலன்ஸ் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து யார் கொண்டு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகுல்ஸ் கூட பைண்ட் ஆயிட்டு கார்பானிக் ஆசிட் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்பனேட் அயான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு வெளியே வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஆக்சிஜன் வந்து இருக்காங்க. ஆக்சிஜன் யார் யார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சேம் ஹீமோகுளோபின் தான். ஹீமோகுளோபின்ன்றது ஒன் ஆஃப் தி பிக்மெண்ட், அதாவது நிறமிகள்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஆல்ரெடி நம்ம ஹார்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆக்சிஜன் கூட ஹீமோகுளோபின் பைண்ட் ஆகுது, அவங்களுக்கு பேர் வந்து ஆக்சி ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இந்த ஹீமோகுளோபின்ன்றது நம்ம பெரிய டிஃப்ரெண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்ட்ரக்சரல் எதுவுமே கிடையாதுங்க. அதுல இருக்கிறது ஒரு 4 ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு 4 அணுக்கள் பிரசண்டா இருக்கும். அந்த 4 அணுக்கள் பிளஸ் ஹிஸ்டின் புரோட்டீன், டிஃப்ரெண்ட் ஹிமாட்டின் புரோட்டீன்ஸ், இவங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் புரோட்டீன்ஸ் வந்து இருப்பாங்க. அது நிறமிகளுடைய பகுதி, நிறமிகள் அற்ற பகுதின்னுட்டு அது 2 டைப்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? இதுல இந்த ஆக்சிஜன் இந்த 4 ஆட்டம்ஸ் உடைய ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆன உடனே ஆக்சி ஹீமோகுளோபினா கன்வர்ஷன் ஆகுதுங்களா? இப்போ ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆயிடும். ரைட்டுங்களா? இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நம்ம அந்த கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு நீட் கொஸ்டின் தாங்க. எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கிறாங்க, அதாவது கொஸ்டின் டிஃப்ரெண்டா தான் கேட்பாங்க. அவங்க எப்படி அந்த கான்செப்ட் வந்து கொஸ்டினா கேட்பாங்கன்னா, வெறும் வந்து வால்ஸ் ஆஃப் ஆல்வியோலஸ், அதாவது காற்று நுண்ணறைகள்ல அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ரெஷர் வந்து சொல்லுங்க. அதுவே வந்து காற்று நுண்ணுரைகள்ல
ஆக்சிஜனுடைய ப்ரெஷர் வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இது ஒரு கொஸ்டின் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் இது கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பல்மரை ஆர்டரிஸ், நுரையீரல் தமனி. இந்த நுரையீரல் தமனியில கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ரெஷர் அதிகமா இருக்குமா, ஆக்சிஜனுடைய ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்குமா, இல்லைன்னா எந்த ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும்னுட்டு இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா இங்க வெயின்ஸ்ல வருவாங்க. வெயின்ஸ்ல வரும்போது இது எந்த ப்ரெஷர்ல இருக்குன்னுட்டு இங்க கொஸ்டின் இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா தாங்க இது எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம அல்வியோலஸ்ல இருந்து, அல்வியோலே ஒரு ரவுண்ட் ஷேப் செல்ஸ் தான். இந்த செல்ஸ்ல இருந்து நம்ம கேப்லரிஸ்க்கு எப்படிங்க கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது த்ரூ டிஃப்யூஷன் மெக்கானிசம். ஓகேங்களா? இது மாதிரி கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அனலைசிஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதையும் தாண்டி ஆக்சிஜன் யார் கூட பைண்ட் ஆகுறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ்ல பைண்ட் ஆகுறாங்க, ரைட்டுங்களா? அது கரெக்டா வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு, மெட் ஹியூமோகுளோபின், கார்பன் ஆஃப் ஹியூமோகுளோபின் சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பனேட் அயான்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாங்க, கார்பானிக் ஆசிடா எவ்வளவு பர்சன்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாங்க, ஆறு கார்பன் டை ஆக்சைடு ஹியூமோகுளோபின் கூட எவ்வளவு பர்சன்டேஜ்ல வந்து லிங்க்ல வந்து இருப்பாங்க. இது மாதிரி கிரிட்டிக்கலான கான்செப்ட்ஸ் நம்ம ஃபியூச்சர் கொஸ்டின்ஸ் வர காலகட்டத்தில் எல்லாமே இது மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிலோ பாஸ்கல், எம்எம்ஹெச்ஜே இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதிகமாக பப்ளிஷ் வந்து ஆயிடும். ஓகேங்களா? நம்ம அடுத்த லெவலில், அதாவது அடுத்த டயக்ராம்ஸ்ல நம்ம வந்து எப்படிங்க அந்த செல்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இதுவரைக்கும் நம்ம வெளி சுவாசம் அதாவது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த டயக்ராம்ல இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், ஒரு செல்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கும். ஒரு 10,000 ட்ரில்லியன் செல்ஸ் நம்ம பாடியில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ செல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 10,000 ட்ரில்லியன் செல்ஸ். இந்த 10,000 ட்ரில்லியன் செல்ஸ்க்கு ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நம்ம ஆக்சிஜன் தான். சப்போஸ் ஆக்சிஜன் போகலன்னு வச்சுக்கோங்க, அந்த செல்ஸ் அந்த லிவிங் திங்ஸா இருக்கிறதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆயிடுவாங்க. ரைட்டுங்களா? அதுக்காக ஒவ்வொரு செல்லுக்கும் எப்படி ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்றாங்க, அந்த செல்ஸ்ல இருந்து இந்த ரத்த நுண்குழல்கள் சொல்லுவாங்க இல்லைங்க, கேப்லரிஸ், ரத்த நுண்ணாளங்கள், அந்த செல்ஸ் இருந்து ரத்த நுண்ணாளங்களுக்கு எப்படி கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்றாங்கன்னுட்டு அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஃபைனலாக நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? அந்த டயக்ராம் நம்ம பார்த்தா ஓவரால் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் எல்லாமே கவர் ஆகுங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு கான்செப்ட் பேஸ்ட் ஆன் அந்த செக்ஷன் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டயக்ராம்ஸ் நம்ம லங்ஸோட ப்ராசஸ் பார்த்துருக்கோம். அதாவது அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸோட லங்ஸ். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஆல்வியோலஸ் அப்படி இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இது அதே தான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். நம்ம ஃபைனல் டச்சா அந்த செல்ஸ் பிளஸ் கேப்லரிஸ்ல இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இது என்டையர் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாமே வந்து முடிச்சு. ஓகேங்களா? நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் ஆர் உட்சுவாசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உட்சுவாசம் ஆர் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் வந்து டிஸ்கஸ் போயிருக்கோம். இப்போ நம்ம செல்ஸ் இருக்கு இல்லைங்க, இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட செல்ஸ் இருக்கு. 10,000 ட்ரில்லியன் செல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? இந்த செல்ஸில் அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆக்சிஜன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி நெசசரி. அதே டைமில் அதிகமான ப்ரெஷரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றணும். ரைட்டுங்களா? இவங்களுக்கு பேர் தான் சிம்பிளாக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இதில் இப்போ இங்கே வாங்க. இப்போ இந்த ஹியூமன் பீயிங்ஸோட செல்ஸ் இருக்கு. இதில் அதாவது ஆக்சிஜனுடைய ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு? 5.3 kPa அண்ட் CO2 5.8 kPa சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ யாருடைய ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் அப்பான் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 5.8 ஆன CO2 ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, இங்க உள்ள நடைபெற டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், உள்ள இருக்கிற இன்டர்னல் ப்ராசஸ் எல்லாமே பிரேக் ஆகும். அதுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடு நம்ம கேப்லரிஸ் கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கேப்லரிஸ்ல இருக்கிற அதாவது ரத்த நுண்ணாளங்கள் தான் கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேப்லரிஸ் கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இவங்க ஆல்ரெடி ஆக்சிஜன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரைட்டுங்களா? நம்ம லங்ஸ் ஆர் ஹார்ட்ல இருந்து வரும்போது
ஆக்சிஜனுடைய பிளட் இங்க பிரசன்ட் ஆகும் ரைட்டுங்களா. இந்த ஆக்சிஜன் நாம வந்து வாங்கிக்கலாங்கன்னுட்டு இந்த ஒரு கான்செப்ட் வந்து வந்துருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வாங்க, இங்க எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, ஆக்சிஜன் 13.K அதாவது 13.3 kPa அண்ட் கார்பன் டை ஆக்சைடு 5.3 kPa பிரசன்ட் ஆகுது ஓகேங்களா. இப்போ யார் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு பாருங்க, அதாவது ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு ஓகேங்களா. இப்பதான் நம்ம லங்ஸ்ல இருந்து, அதாவது லங்ஸ் அல்வியோலை செல்ஸ்ல இருந்து இப்பதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு உள்ள வராங்க, நம்ம பாடிக்குள்ள வந்து என்டர் ஆகுறாங்க. பாடிக்குள்ள என்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இப்போ இங்க வந்த உடனே இந்த செல்ஸ்க்கு இந்த செல்ஸ் கிட்ட வந்து யார் அதிகமா இருக்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடுடைய பிரஷர் அதிகமா இருக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ இந்த செல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா பிரஷர் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நம்ம கேப்லரிஸ் கிட்ட கொடுத்த உடனே இங்க லோ பிரஷர் கிரியேட் ஆகுமா. இந்த லோ பிரஷர் கிரியேட் ஆகும்போது இங்க இருக்கிற ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் உள்ள வந்து என்ட்ரு ஆகும் ரைட்டுங்களா. உள்ள டிஃப்யூஷன் மெக்கானிசம் மூலமா உள்ள என்ட்ரு ஆகிடும் ரைட்டுங்களா. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்து கீழே வந்துடுச்சு. இந்த ஆங்கிள் வந்து இந்த செக்ஷன் நீங்க பாருங்க. இப்போ ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆர் பிரஷர் எவ்வளவு இருக்கு, 5.3 kPa இருக்கு. ஆனா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்குங்க, 5.8 இருக்கு ரைட்டுங்களா. இதுக்கான ரீசன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 5.3 தான் ஆக்சிஜன் இருக்கு, 5.8 கார்பன் டை ஆக்சைடு அதிகமான லெவல்ல இருக்கு ஓகேங்களா. இதுக்கான மெயின் ரீசன் இங்க இருக்கு பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு அதிகமான கான்சன்ட்ரேஷன் ஆர் அதிகமான பிரஷர்ல செல்ஸ் கிட்ட ஆல்ரெடி பிரசன்டா இருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு இங்க வந்து வந்திருக்கு, இந்த செல்ஸ்ல இருந்து நம்ம கேப்லர்ஸ் கிட்ட வந்துருச்சு. அப்போ இங்க லோ பிரஷர் கிரியேட் ஆன உடனே இங்க இருக்கிற ஆக்சிஜன் உள்ள வந்து என்ட்ரு ஆகும் ரைட்டுங்களா. இவ்வளவுதாங்க, இதோட என்டையர் ப்ராசஸ் வந்து முடியும். இவங்களுக்கு பேரு வால் ஆஃப் தி கேப்லரிஸ், அதாவது இந்த கேப்லரிஸோட வால்ஸ் சர்ஃபேஸ் லேயர்ல பிரசன்டா இருக்கும். சர்ஃபேஸ் லேயர் தாங்க, வேற எதுவும் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் இது வந்து சிரைகள்னு சொல்லுவாங்க, சிரை பிளஸ் தமனி. எண்ட் ஆஃப் தி பார்ட் ஏட்ரியன் அண்ட் எண்ட் ஆஃப் தி பார்ட் வீனஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இவ்வளவுதாங்க, இதோட கம்ப்ளீஷன் ஆகும். நெக்ஸ்ட் இங்க இம்பார்ட்டன்ட்டா நான் போட்டிருக்கேன் பாருங்க, நீட் அங்கங்க இம்பார்ட்டன்ட்டா நீட் எக்ஸாம்னு போட்டிருப்பேன். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நான் கட் பண்ணியிருப்பேங்க. நீங்கள் நம்ம வீடியோ கிளாஸஸ் பண்ணுறதுனால என்டையர் இன்ஃபர்மேஷன் இங்கே நம்மளால் வந்து கொடுக்க முடியாது ரைட்டுங்களா. நம்ம டோட்டல் ரெஸ்பிரேஷன் நீங்கள் நம்ம நார்மலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அது அதிகமாக வரும் ஓகேங்களா. அது எல்லாமே வந்து கட் பண்ணி ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ், இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இந்த டயக்ராம்ஸ் பேஸ் பண்ணி ஆர் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக ஓகேங்களா. அங்கங்கே இம்பார்ட்டன்ட் நீட்டன் போட்டுப்பேன், அந்த கீ பாயிண்ட்ஸ் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ ரன் ஆகும்போது பாஸ் பண்ணி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ரைட்டுங்களா. அதையும் தாண்டி சப்போஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னு திங்க் பண்ணிங்கன்னா நம்ம கிட்ட வந்து நான் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மாதிரி பேஸ்ட் ஆன் தட் இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான கண்டென்ட் ஆர் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அது கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு சைட் பை சைடாக ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டே இருக்கோம். அந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல இதே மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் தட் எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின் அட்டென்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம நீட்ல ஒரு 600+ மேலே வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகே. சரிங்க, இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.